கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு நீதிமொழிகள் 16 வசனங்கள் 18 முதல் 25 வரை. தியானத்திற்கான தலைப்பு அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தை வந்தால் லட்சியம் வரும். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 11:12. குளத்தில் நீர் வற்றி வருவதைக் கண்ட ஒரு ஆமை தனது நண்பர்களான 2 கொக்குகளை பார்த்து, நான் ஒரு தடியை கவ்வி பிடித்த வண்ணம் இருக்கிறேன். நீங்கள் தடியின் இரு முனையிலும் பிடித்தபடி என்னை தூக்கி கொண்டு பறந்து சென்று நீருள்ள வேறு குளத்திலே சேர்த்து விடுங்கள் என்றது. அதற்கு சம்மதித்த கொக்குகள் தடியின் இரு முனைகளையும் வாயில் கவ்வி ஆமையை தூக்கி கொண்டு பறந்து சென்றன. இதை கண்ட சிறுவர்கள் ஆரவாரம் செய்தனர். தனது யோசனையைத்தான் பாராட்டுகிறார்கள் என்று எண்ணி அகந்தை கொண்ட ஆமை இது தனது யோசனைதான் என்று சொல்ல வாயை திறந்து விழுந்து செத்து போனது. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்கிறார் சாலமோன் ஞானி. அகந்தையையும் மனமேட்டிமையையும் தேவன் வெறுக்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தனது அரண்மனையில் உலாவிக் கொண்டிருந்த போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்றான். அப்படி சொன்ன மாத்திரத்திலேயே அவனது ராஜ்யபாரம் அவனை விட்டு எடுபட்டது. அவன் மனுஷரில் இருந்து தள்ளப்பட்டு மிருகங்களோடே சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம். தானியேல் 4 வசனங்கள் 29 முதல் 33 வரை. நமது காரியம் என்ன? அகந்தை கொண்டு மனமேட்டிமையாக வாழுகிறோமோ? தேவனுடைய கிருபைகளையும் தயவையும் உதாசீனம் செய்து நமது பலத்தில் வாழலாம் என்று பெருமை கொள்கிறோமா? அல்லது தேவனே வேண்டாம் என்று நினைக்கிறோமா? இந்த உலக ஆஸ்திகளும் புகழும் நம்மை பெருமை கொள்ள செய்யலாம். ஆனால் ஒரு நாள் அவை யாவும் அழிந்து போகும். அவற்றை மாத்திரம் நம்பி வாழ்ந்தால் நாமும் அழிந்து போவது நிச்சயம். தேவனுடைய கிருபை வரமோ என்றும் அழியாதது. நாம் தேவ கிருபையில் தங்கி வாழ்ந்தால் என்றும் நிலைத்திருப்போம், நித்தியத்தில் பங்கடைவோம். தேவ பிள்ளையே, நம்மை மீட்கும் பொருட்டு தம்மைத்தாமே தாழ்த்தி இவ்வுலகிற்கு வந்தவர் நம் இயேசு. அவர் வந்த நாளை நினைவு கூறும் இந்த நாட்களில் நம்மை தாழ்த்தி அவர் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். வருட இறுதி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களும் களி கூறுதல்களும் நடக்கட்டும். ஆனால் முதலாவது நமது வாழ்வை மனத்தாழ்மையோடு தேவனுக்காய் ஒப்புக் கொடுத்து இந்த நாட்களில் கருத்தோடு மகிழ்ந்திருப்போமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, மனமேட்டிமை, இருதய சிந்தையிலுள்ள அகந்தை இவைகள் யாவையும் முற்றிலுமாய் எங்களை விட்டு நீங்க செய்து பண்டிகை நாட்களை கருத்தோடு ஆசரிக்க கிருபை ஈந்தருளும். ஆமேன்.